என் இனிய தமிழ் மக்களே, பாசத்துக்குரிய உங்கள் பாரதி ராஜா. இந்த குரலை இனிமே திரைப்படங்களில் மட்டும்தாங்க கேட்க முடியும். இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார் இல்லையா? இந்த நிலையில் ஜூன் 10ஆம் தேதி காலையில் இயற்கை எய்தினார். நம்ம எல்லோரையும் விட்டு பிரிஞ்சிட்டாருங்க. இப்போ நினச்சாலும் அப்படியே கஷ்டமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதிலிருந்து அவருடைய திரைப்படங்கள், அவரோடு பழகினது, பர்சனலாகவும் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் மனசுக்குள்ளார அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அவர் சாதித்த விஷயம் 1977லேருந்து இந்த 2026 வரை நிறைய இருக்குங்க. எல்லாவற்றையுமே ஒரு சின்ன வீடியோக்குள்ளார சுருக்கிட முடியாது. குறிப்பாக திரைப்படங்களில் அவருடைய திரைப்படங்கள் செய்த தாக்கம். ஆனாலும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலை பரிமாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் தான் இன்றைய காணொலிங்க. ஐயாவுக்கு முதல் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு காணொலியாகவும் பார்க்கலாம். என்றென்றும் மாறாத தமிழ்நாட்டின் மண் வாசனை இயக்குனர் இமயம் பாசத்துக்குரிய பாரதி ராஜா. நம்முடைய தொடக்க கால தமிழ் சினிமாவை பார்த்தோம்னா பக்தி இலக்கிய நிறைய பாடல்கள் நிறைஞ்ச ஆன்மீக படங்களாகவும், அப்புறம் 50களில் பார்த்தோம்னா மக்களுக்கு அரசியல் போதிக்கின்ற ஒரு அரசியல் பரப்புரை படங்களாக, அடுக்கு மொழியில பேசக்கூடிய படங்களாக வெளியானது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேட்டுக்குடிகளுடைய அப்பர் மிடில் கிளாஸுடைய ஒரு குடும்பத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சிக்கல்களையே ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய ஒரு முகம் போல அப்படியான திரைப்படங்கள் வெளியானதுங்க. இந்த மாதிரியான படங்கள் வெளியானது தப்புன்னு நம்ம சொல்லலை. ஆனாலும் இங்கே அந்த அசலான முகங்கள், அசலான அந்த கலைப்படைப்பு மிஸ் ஆகிட்டே இருந்தது. மக்கள் மொழி அங்கே மிஸ் ஆனது. ஆனால் 1977 ஒருத்தர் வந்தார், நீங்கள் மிஸ் பண்ணதை நான் கொண்டு வரேன் அப்படின்னு நகர்ப்புறம் மட்டுமே சுற்றிக்கிட்டு இருந்த, மேட்டுக்குடிகளை மட்டுமே படம் பிடிச்சிக்கிட்டு இருந்த, வேறு வகையிலான படங்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த தமிழ் திரைப்பட வரலாற்றில் இதாயா நிஜமான உலகம் அப்படின்னு அந்த கேமராவை கிராமத்துக்கு கொண்டு வந்தார். பாரியா இந்த வெள்ளந்தியான மக்களுடைய, இந்த நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த மனசை பாரியா அப்படின்னு அந்த முகங்கள், உயிர்ப்போடு இருக்கின்ற அந்த முகங்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்ச்சிகளை கிராம மக்களை முதலாக தன்னுடைய முதல் படத்திலேயே கொண்டு வந்தார். 1977 16 வயதினிலே ரிலீஸ். அது பயங்கரமான ஹிட். நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க. ஒரு பக்கம் பயங்கரமான காதல் இளவரசன் அப்படின்னு பெயர் பெற்ற நம்முடைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை சப்பானிங்கிற கேரக்டரில் அப்படியே கோமணத்தை போட்டு வராரு. உண்மையிலும் அப்படிலாம் அவர் நடிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய கட்ஸ், துணிச்சல் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பரட்டா, அது பற்ற வச்சுட்டியே பரட்டை அப்படின்னு நம்முடைய கவுண்டமணி அவர்கள் பேசுகிற அந்த டைலாக்கு, அவரு ஒரு நெகட்டிவ் ரோலு. உண்மையிலேயே மிரட்டலான ஒரு படம். ஸ்ரீதேவி அவர்கள் வேற லெவல். அந்த டைலாக்லாம் இன்னமும் நான் விரும்பினது அந்த 16 வயசு தான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு மாற்றாக பார்க்கப்பட்டது. அடுத்து கிழக்கே போகும் ரயில். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படம் மொக்கையாக வரும், மோசமாக வரும், ஓடாது அப்படின்னு. ஆனால் அதை உடைச்சாரு பாரதி ராஜா. மயிலு ரயிலு ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அவருடைய படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்க்குறப்ப அவர்கிட்ட இருக்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகமாக அவருடைய திரைப்படங்கள் பேசுனது. கிராமம் அப்படின்ன உடனேயே எல்லோரும் சூப்பர் டூப்பரான மக்கள், அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் அவர் காட்டல. கிராமத்தில் அப்படின்னு சொன்னாலே அங்கே சாதியம் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு, மோதல்கள் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. ஒருத்தருக்கொருத்தர் அந்த சாதி உணர்வோடு ஒருத்தருக்கொருத்தர் அந்த தீண்டாமை கடைபிடிக்கிற அந்த முறை எல்லாமே இருந்தது. அவை எல்லாவற்றையுமே இந்த வெகுஜன மீடியா மூலமாக முடிஞ்ச வரைக்கும் அதை அம்பலப்படுத்தினாரு, தப்புன்னு எடுத்துரைச்சாரு. இப்போ கிழக்கே போகும் ரயில் அந்த படமே எடுத்துக்கிட்டோம்னா வெவ்வேறு சாதியை சார்ந்தவர்கள், அவர்களுடைய காதல், அதில் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களை சார்ந்தவர் தான் கதை நாயகன். முடிவெட்டக்கூடியவர், அந்த சமூகத்தில் பிறந்தவர். அவர் மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை காதலிப்பார், ஊர் எதிர்க்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி வெற்றி பெறுகிறார் அப்படின்னு அந்த படம் உண்மையிலே செம்ம படங்க. அதில் தான் நம்முடைய ராதிகா அவர்கள் ஃபஸ்ட்டு அறிமுகமாகறாங்க. பாரதி ராஜா அப்படின்னு சொன்னாலே 6 வரிசை, ராதிகா, ராதா, அப்புறம் ரேகா, ரேவதி, ரஞ்சிதா அப்படின்னு அந்த 6 வரிசை நாயகிகள் அவருடைய படங்களில் வெளிப்பட்டாங்க. எல்லோருமே செம்மையாக ரீச் ஆனவங்க தான். அவருடைய மோதிர விரலால் குட்டுப்பட்டவங்களுக்கு
அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க திரைப்படங்களை. அது இன்ன வரை நிரூபிக்கப்பட்டு தான் இருக்கு. கிழக்கே போகும் ரயில். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தா, படித்தாண்டா பத்தினி இல்லப்பா, படி தாண்டினாலும் பத்தினி தான் அப்படின்னு புதுமை பெண் திரைப்படத்துல ரேவதி அவங்க கிளைமாக்ஸ்ல பேசுற அந்த டைலாக்லாம் தன்னுடைய கணவரை மீட்கிறதுக்காக, அப்புறம் அதே நேரத்தில் அந்த கணவர் இந்த சமூகத்தோட இதை வச்சு எப்படி சந்தேகப்பட்டார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வகையில ஒரு பெண்ணிய மொழி அந்த படத்துல புரட்சிகரமாக வெளிப்பட்டது. அப்புறம் எல்லோரும் சொல்றது தான், பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு சின்ன பையன் சொல்றப்ப பலார் பலார்னு நம்மளை அரைகிற மாதிரி இருக்கும். சத்யராஜ் அவர்களை வேதம் புதிது, உண்மையிலேயே அந்த வேதம் புதிது தான். டைட்டிலே கேட்சியா இருந்தது. சாதிக்கு எதிரான இந்த பிரிவினைகளுக்கு எதிரான ஒரு மொழியை முடிஞ்ச வரைக்கும் திரையில பேசுனது. முதல் மரியாதை படமும் நம்ம எடுத்துக்கலாங்க. அதுல சிவாஜி ஐயா அவருடைய அந்த மருமகன், அவரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக பெண்ணை காதலிச்சிருப்பாரு. முதல்ல எதிர்க்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா ராதா அவங்களுடைய கேரக்டர் மூலமாக சில விஷயம் தெளிவுபடுத்தப்பட்ட உடனே மனசு மாதிரி அந்த காதல் ஜோடிகளை சேர்த்து வைப்பாரு. சாதி மதம் எல்லாமே முன்னோர்கள் செய்த வேஷம் அப்படின்னு வைரமுத்து அவர்கள் சூப்பராக அந்த பாடலாம் எழுதியிருப்பாரு. செம்ம படங்க. அவருடைய படங்கள்ல சில குறியீடுகள்லாம் சூப்பராக இருக்குங்க. அதாவது திடீர்னு அந்த பறவைலாம் அப்படியே பறந்துகிட்டு இருக்கும், அப்படியே நிற்கும், அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அந்த கரகரத்த குரல்ல அவர் பேசுறது, இந்த வணக்கம் இப்படி வைக்கிறது. இந்த படத்துல கூட அந்த பாட்டு வரப்ப திருச்சி பேசுவாங்க அப்படிங்கிறப்ப அந்த கயிறை திரிக்கிற மாதிரி அந்த அந்த பாட்டுல வரும் முதல் மரியாதையில எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அலைகள் ஓய்வதில்லை. உண்மையிலேயே இப்ப நினைச்சு பார்த்தா கூட பயங்கரமா இருக்கு. இப்படிலாம் எடுப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்துல மத அடையாளங்களை, சாதிய அடையாளங்களை புறக்கணிச்சுட்டு மனிதம் தான் முக்கியம், மனிதத்துல ஒரு முக்கியமான பங்காற்றுவது காதல் அப்படின்னு அந்த படத்தை எடுத்திருந்திருப்பாரு. வேற லெவல் ஒரு படம். கிழக்கே போகும் ரயிலே கடைசியாக அவங்க அந்த ட்ரெயினில் தப்பிச்சு போகிறது, இந்த மாதிரியான படம், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆணவ படுகொலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க அந்த காலத்திலேயே சாதி பிரிவினைகளுக்கு எதிராக காதல் அப்படிங்கிறத வைத்து நல்ல நல்ல கலைப்படைப்புகளை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய ஐயா பாரதி ராஜா. அப்புறம் எல்லாரும் சொல்றதுதான், அவருக்கு கிராம படங்கள் மட்டும்தான் எடுக்க தெரியும் அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வந்தது. தொடர்ந்து அதாவது இயக்குனர்கள் வரலாற்றுல முதல் 5 படங்கள் அடுத்தடுத்து ஹிட்டுங்க, வேற லெவல். சரி, அவருக்கு கிராமங்கள் தான் தெரியும்னு சொன்னப்ப, என்னையா சொல்றீங்க, பாருங்க சூப்பர் டூப்பர் ஸ்டைலிஷான ஒரு படம் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சிகப்பு ரோஜாக்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கிரைம் த்ரில்லராக டிக் 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 கொடுத்தாரு. அப்புறம் இளைய சமூகத்தினர் வேலை வாய்ப்பின்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை மையப்படுத்தி நிழல்கள் கொடுத்தாரு. அடிக்கிட்டே போலாங்க. எப்பயுமே மனசுக்குள்ளார மனம் வீசி கொண்டிருக்கிற ஒரு மண் வாசனை தான். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு விட்டு விட்டு சென்னையில. அப்படியான ஒரு மண் வாசனை தான் நம்முடைய இயக்குனர் பாரதி ராஜா ஐயாங்க. முக்கியமா அரசியல் படங்கள், அந்த படம் ஃபெயிலியர் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன், படிச்சிருக்கேன். ஆனாலும் அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது 90களில் வந்தப்ப. 90கள் காலகட்டம் தான் தாராளமயம் உள்ள வந்த காலகட்டம். இன்னொரு பக்கம் நம்பி அரசியல் கட்சிகள் பின்னாடி போய் இளைய தலைமுறையினருடைய நம்பிக்கையை பூர்த்தி செய்யாம சுயநலமாக அந்த அரசியலை, அவங்களுடைய உணர்வுகளை பயன்படுத்திட்டு லாபம் பார்த்த சில அரசியல்வாதிகள் அவங்கள தோலுரிச்சு காட்டுற மாதிரி என்னுயிர் தோழன் அப்படிங்கிற அந்த படத்தை எடுத்தாரு. பாட்டெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, குயிலுக்குப்போம் குயிலுக்குப்போம் கோபுரமானதென்ன, மஞ்ச வெயிலுப்பட்டு மண்கூடிச மாளிகையானதென்ன, தானன்ன 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 தாரன்ன தாரன்ன அப்படின்னு. உண்மையிலேயே இயக்குனர் கங்கை அமரன் அவர்கள் எழுதிய பாடல் தான். எளிய மக்களுடைய அந்த உணர்வு, காதல் எல்லாமே அந்த படத்துல வெளிப்பட்டிருக்கும். அவருடைய படங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. கொடி பறக்குது, நிறைய. ஐயா பாரதி ராஜா அவர்கள் அப்படின்னா பர்சனலா சில விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். 2001 2002 அந்த காலகட்டங்களில் அதுதான் நினைக்கிறேன். அப்போ காவிரி பிரச்சனை இதெல்லாம் பெரிய அளவில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நெய்வேலி அங்கே வந்து அதை நாங்கள் நிலக்கரியை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதாவது மின்சாரம் கொடுக்க மாட்டோம் கர்நாடகத்துக்குன்னு ஒரு 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 ஸ்டாண்டு பதிலடி கொடுக்குற அந்த போராட்டம், அதெல்லாம் பெரிய அளவில் நடிகர்கள் பட்டாளம், திரைக்கலைஞர்களுடைய பட்டாளத்தை திரட்டி இவரும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இணைஞ்சு
பெரிய விஷயங்களை முன்னெடுத்தாரு. அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை காட்ட அற வழியில் நீங்கள் கருப்பு ரிப்பனை நெஞ்சில் குத்திக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்தில் நான் அப்போ தான் கல்லூரி முடித்த தருணம்னு நினைக்கிறேன். பாலிடெக்னிக் முடித்த தருணம் 2002. அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அந்த கருப்பு ரிப்பனை ஒட்டி இங்கே குத்திக்கிட்டு, அதெல்லாம் ஒரு பசுமையான உணர்வுகள். தமிழ்நாட்டுடைய நலன், தமிழர்களுடைய நலன் அப்படின்னு அவர் எப்பொழுதுமே, தமிழர்கள், தமிழ்நாடு அப்படின்னு அவர் எப்பொழுதுமே நம்முடைய மண் சார்ந்த நலன்ல ரொம்ப அக்கறை கொண்டவராக இருந்தார். பிற்பாடு 2008, 2009 சமயங்களில் அங்கே ஈழத்தில், தமிழீழத்தில் இலங்கை சிங்கள பேரினவாத அரசாங்கம் மோசமான கொடூரமான இனப்படுகொலையை நிகழ்த்திட்டு இருந்தாங்க. உலகம் எங்கும், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் தொப்புள் கொடி உறவுகளுக்காக போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு எல்லா பக்கமும், குறிப்பாக மாணவ செல்வங்கள், அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் அந்த உயிராயுதம் ஏந்தினார் இல்லையா, அதெல்லாம் மறக்கவே முடியாதது. இப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் இயக்குனர் ஐயா பாரதிராஜா அவர்களும் எல்லா பக்கமும் தொப்புள் கொடி உறவுகளுக்காக, தமிழீழ சொந்தங்களுக்காக தொடர்ந்து அவர் களமாடினார். அப்போ எங்களுடைய மாங்கனி மாநகரத்துக்கு அதே போல் வந்திருந்தார். அந்த நேரத்தில் தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், அப்போ நாம் தமிழர்னு உருவாகி கொண்டிருந்த நேரம்னு நினைக்கிறேன், திரு சீமான் அவர்கள் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்த அந்த காலகட்டம். அப்போ பாரதிராஜா ஐயா, இன்னொரு பக்கம் மறைந்த நம்முடைய புரட்சி இயக்குனர் ஐயா மணிவண்ணன் உள்ளிட்ட பலருமே எல்லா பக்கமும் மீட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ மாங்கனி நகரத்துக்கு வந்திருந்தப்ப என்னென்னலாம் பிரச்சனை, அப்போ அங்கே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் போட்டி போட்டார். அப்போதைய தலைவர் காங்கிரஸ்க்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு இவங்க பரப்புரை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நக்கீரனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஐயா பாரதிராஜா அவர்கள் இவங்கெல்லாம் சந்தித்தேன். நிறைய விஷயங்கள், எந்த அளவுக்கு இங்கே தமிழர்களுடைய பாதிப்பு உள்ளிட்ட பல விஷயங்களும் பேசிகிட்டு இருந்தோம். வழக்கறிஞர் தமயந்தி தோழர் உள்ளிட்ட முக்கியமான பல தோழர்கள் தான் அவங்களோட தான் போய் சந்தித்தது. பத்திரிகையாளர்களும் இருந்தாங்க. அப்போ எல்லா பிரச்சனைகளையும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் நான் ஒரு 2-3 விஷயம் சொல்லணும்னு இப்படி எடுத்தேன். நான் சின்ன பையன் மாதிரி இருந்தால, எனக்கே அப்படியே தயங்கிட்டு இருந்த நேரத்தில், அந்த நேரத்துலையும் எல்லாரையும் நகர்த்திட்டு தோழர் ஏதோ பேசணும்னு சொன்னார், சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அவர் ஐயா எவ்வளோ பெரிய நபர், அவரை பார்த்து, ஆனால் என்ன சக தோழனாக அவர் பார்த்தாரு. உண்மையிலேயே அவர் மறக்க முடியாதது. அதாவது நம் உயிர் தோழர் தான் நம்முடைய ஐயா பாரதிராஜா அவர்கள். இப்போ மருத்துவர் பாசுமணி அவர்களை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்த மருத்துவம் சார்ந்து, அவரு அதை இங்கே இந்த இடத்துல போடுறேன். அவரு இவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவரை சந்தித்து சில விஷயங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னும் பகிர்ந்துக்கிட்டாரு. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், தன்னுடைய மகன் பிரிவு ஐயாவை ரொம்ப வாட்டினது, அதுவும் அவருடைய இந்த நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். தன்னுடைய மகனோடவே அவரை தேடிய ஐயா போயிட்டாரு, அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் நிறைய திரும்ப படங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. கிழக்கு சீமையிலெல்லாம் அண்ணன் தங்கச்சி பாசம், எங்கள் பாட்டி சொல்லி தான், பாசமலர் மாதிரி படம்டா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரின்னு சொன்னாங்க. ஐயோ சோகமாக இருக்குமே அப்படின்னாலும், இருந்தாலும் நீ பாடுறா தங்கச்சிலாம் இருக்கு அப்படின்னு எங்கள் செல்லம்மா பாட்டி சொன்னாங்க. படம் போய் பார்த்துட்டு, அப்பா டிவியில் தான் பார்த்தேன், ரொம்ப லேட்டாக, சாரி, மாதிரி ராதிகா அவங்களாம் வேறு லெவல் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் கருத்தம்மா திரைப்படம், சிசு கொலைக்கு எதிராக. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பசும்பொன் திரைப்படம், மறுமணம், குறிப்பாக பெண்களுடைய மறுமணம், ரொம்ப அழுத்தமாக பேசப்பட்ட ஒரு படம் தாங்க. பெருசாக போகலைன்னு நினைக்கிறேன். அதான் ஐயா பாரதிராஜா அவர்கள் எடுத்துக்கிட்டா பெண்ணிய மொழி அதிகமாக இடம்பெற்றது, சாதி பிரிவினைகளுக்கு எதிராக அதிக அளவில் பேசினார். அவருடைய படங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை. முழுமையானவர் அப்படின்னு எப்படி ஒருத்தரை சொல்லிட முடியாது, நிறைய இருக்குது. ஆனால் இந்த தருணத்தில் அந்த விமர்சனங்களெல்லாம் பதிவு பண்ணணும் அப்படின்னு சரியானதாக இருக்காது அப்படின்னு தோணுது. என்றைக்குமே திரையுலகத்தில், அதாவது அவர் அடிக்கடி சொல்லுவார், கிராமங்கள் எனக்கு சலிக்கிறதே இல்லை, ஒரு கல்லை தொட்டாலும் புல்லை தொட்டாலும் 1000 கதை சொல்லும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். உண்மைதான். இன்றைக்கு அவருடைய கல்லறையும் சரி, இல்லை
காத்தோடு காத்தாக நம்ம எல்லோரையும் விட்டு அவர் கலந்து போயிருந்தாலும் சரி, எல்லா பக்கங்களும் அவருடைய திரை காவியம் நம்மோடு கதைகளாக உரையாடிக்கிட்டே தாங்க இருக்கு. பாசத்துக்குரிய நம்முடைய ஐயா பாரதிராஜா அவர்களுக்கு மரணமே கிடையாது. படைப்புகள் வழி நம்மோடு இணைஞ்சிருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு. என்றைக்குமே அவருடைய கொடி பறந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்குமே அவர் நம் உயிர் தோழர் தான். ஐயாவுக்கு எங்களுடைய முதல் மரியாதை, எங்களுடைய வணக்கங்கள். அவர் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்களும் இருக்கோம். எங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க.